பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருக்கு இல்லையா? இந்த பிளாக் ஹெட்ஸ் தான் சொல்றேன். பிளாக் ஹெட்ஸ் அப்படின்றது நம்ம மூக்குக்கு மேல, வாய்க்கு கீழ இந்த மாதிரி இடத்துல நம்மளோட ஃபேஸ்ல சுத்தி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸ் சில பேரோட ஃபேஸ்ல ரொம்ப ஆக்வர்டா பார்க்கவே ரொம்ப அருவருப்பா கூட இருக்கலாம். ஈஸியா இத வீட்லயே எப்படி வந்து ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ் வந்து ஸ்டீம் பண்ணுங்க. கொஞ்சமா சுட தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டு ஆவி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு நல்லா ஃபேஸ வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல உங்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து லூஸ் ஆயிடும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆவி பிடிக்கிற ஸ்டெப் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி காட்டன் டவல் வச்சு தண்ணியில டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அழகா வந்து ஒத்தரம் குடுக்குற மாரி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல ஸ்டெப் 1 நம்மளோட ஆவி பிடிக்கிற மெத்தட ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர். இது எல்லா ஷாப்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து Flipkart, Amazon, Meesho இந்த மாதிரி இதுலயும் அவைலபிளா இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்க்கவே எவ்வளவு வந்து ஆக்வர்டா அருவருப்பா இருக்குன்னு பார்த்தீங்களா? இத அப்பப்போ நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணீங்கனாலே உங்க நோஸ் வந்து கிளீனா அழகா இருக்கும். இதுக்காக பார்லர் போயிட்டு நம்ம வந்து நெறைய செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்ப என்னோட பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே நான் அழகா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஷைன்டா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ ஓப்பனான எல்லா போர்ஸையுமே வந்துட்டு நம்ம வந்து அலோவேரா ஜெல் போட்டு, உங்ககிட்ட வந்து கடையில வாங்குன ஜெல் இருந்தாலும் ஓகே, இல்ல வீட்ல இருந்த ஜெல் இருந்தாலும் ஓகே தான். போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட பிளாக் ஹெட்ஸும் காணா போயிடும். ஃபேஸ்லயும் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணதுனால. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பிரீத்தி சீவன் மேக்கப்ப ஃபாலோ பண்ணிக்கோ.